Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேக தலைவர் விஜயின் அரசியல் பிரவேசம் இந்த தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருச்சியில் அவர் அளித்த பேட்டியை அருமை வாக்காளர்கள் பகுதியில் பார்க்கலாம். ஏமாற்று பட்ஜெட் தான் நிச்சயமாக. இடைக்கால பட்ஜெட் இல்லை, இது இறுதி பட்ஜெட். துண்டு போட்டால் மாத்திரம் போதாது. அங்கே பச்சை துண்டு போட்டால் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலை. அவங்க கரும்புக்கு கேட்ட தொகையாக இருக்கட்டும், அதே மாதிரி அரிசிக்கு கிடைத்த தொகையாக இருக்கட்டும், நெல்லுக்கு கிடைத்ததாக இருக்கட்டும், அவங்க அதே மாதிரி கடன் தள்ளுபடியாகட்டும், எதுவுமே அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டு எதுவுமே நிறைவேற்றலை. அதனால் மக்கள் எல்லாம் மிகுந்த கவலையோடு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நான் இப்போ வரும்போது பார்த்தேன், அதிமுக பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது அதில் 4.5 லட்சம் கடன் இருந்த உடனே டிஆர்பி ராஜா இப்போ 57,000 கோடி ஒருத்தவங்க மேலேயும் கடனை சுமத்திருக்காங்கன்னு அப்போ ட்வீட் போட்டிருக்கிறாரு. அப்போ இப்போ 1,40,000 கடனை ஒவ்வொரு தலைமையிலையும், அது குறுகிய காலத்துக்குள்ள ஒரு 5 வருஷத்துக்குள்ள 6 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்கன்னா இவங்களோட நிதி நிர்வாகம் எவ்வளோ மோசமாக இருக்குது. மோசமான நிதி நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு ஆனால் எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு நிதி தரலன்னு மத்திய அரசு தனி நிர்வாக கொள்கை, நிதி கொள்கை தனித்தனி மாநிலத்துக்கு கிடையாது. எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி நிதி கொள்கை தான். ஒரே மாதிரி நிதி கொள்கை வரும்பொழுது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் உபரியாக நீங்கள் நிதியை கொடுக்கும் பொழுது உங்களால் ஏன் கடனே வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள்? அதிக மக்கள் தொகை இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை விட கடன் இங்கே அதிகம். அப்படின்னா எந்த அளவிற்கு மோசமான நிதி நிர்வாகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நிச்சயமாக இந்த இடைக்கால பட்ஜெட் இறுதி பட்ஜெட் அதனால் பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் இதை விட நல்ல பட்ஜெட்டாக மக்களுக்கு ஒவ்வொரு பகுதி மக்களும் ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த வருஷம் முதல் பட்ஜெட் என்டிஏ மூலமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சமர்ப்பிக்கப்படும். நான் சொல்ல வேண்டியதில்லை, அங்கே தான் பலவீனமாக இருக்கு. செல்வ பெருந்தகை ஒன்று சொல்கிறாரு, மாணிக் தாக்கூர் ஒன்று சொல்கிறாரு. மாணிக் தாக்கூருக்கு திடீர்னு பாரதி மேலே பயங்கர பாசம் வந்துருச்சு. நேற்று அச்சமில்லைன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ஒரு பாடலில் வீழ்வேன் என்ன நினைத்தாயும் யாருக்கு சொல்கிறாரு? செல்வ பெருந்தகைக்கு சொல்கிறாரா? இன்னும் மட்டும் சொல்ல, செல்வ பெருந்தகை சொல்கிறாரு இவங்க கட்டுப்படுத்தப்படுவார்கள். ஆனால் மாணிக் தாக்கூர் நான் மத்திய தலைமையிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து பேசுகிறேன்ற குழப்பத்தில் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக அவங்க தோல்வி அடைய போகிறாங்க. அதுலலாம் நான் மற்றவங்க பிழவில் நாங்கள் குளிர்காயிறவங்க கிடையாது. அவங்களே தோல்வி முகத்தை தழுவி கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான். ஒன்றும் தாக்கம் இல்லை, அவங்க தொண்டர்கள்ட்டே தாக்கம் இல்லையே. அவங்க வாங்கின விருப்ப மனுவே திருப்பி கொடுக்கலையே. அதனால எல்லாம் சும்மா கைத்தட்டுற தம்பிங்க தான். விருப்ப மனு வாங்கினவங்க கூட திருப்பி கொடுக்கல, 10% கூட திருப்பி வரலன்னு சொல்லும்போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது.